ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி தான் காட்டுதுங்க. ரத்தம் அது 8 பாயிண்ட் தான் காட்டுதுங்க. இன்னும் கழிவு சரி நிறைய இருக்கும் போல இருக்குங்க. சரி சரி சரி. அதனுடைய பக்க விளைவு என்ன? அதனுடைய பக்க விளைவு என்ன? இன்னும் கொஞ்சம் அஹ், பயிற்சி செய்யணுங்க ஐயா. தண்ணியில போடணுங்க. இன்னும் கழிவு நீக்கணுங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. வலியெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க ஐயா. மூச்சு சீராத்தான் போகுதுங்க. ம். இருந்தாலும் ரத்தம் ஒரு 10 நாள் வர்றதுக்கு இன்னும் பயிற்சி எடுக்கணுங்க நானு. அது வரும் வரும் பரவாயில்ல. வரும். சரிங்க. அது அது வரும். அது உடம்பு அந்த ரத்தம் சுத்தமாக அந்த கொழுப்பு கரையும் பொழுது எல்லாமே சரியாகும். அதனுடைய அதனுடைய இப்ப நீங்க வச்சிருக்கிற அதனுடைய பக்க விளைவு என்ன? உடம்பு இப்ப ரத்தத்தை உங்களுடைய பக்க விளைவு குறைஞ்சிருக்கிறீங்க. இது மன ரீதியா சொல்றது. ஆனா உடல்ல காட்டாது, ரத்தத்துல காட்டாது. சரிங்க. உங்களுடைய அந்த பக்க விளைவு இது எல்லாத்துக்கும் பொருந்தும். பக்க விளைவுகள் நீங்க மன ரீதியா சொல்றீங்க பாத்தீங்களா? பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்குது. இதுதான். இது வந்து எதுல காட்டாது? ரத்தத்துல காட்டாது. எதுல காட்டாது? சரிங்க. ரத்தம் வேறு, மனம் வேறு. ரத்தத்தை வைத்துக் கொண்டு மனதை எடப்பட முடியாது சரிங்க. இல்லையா? இப்போ 4 மணிக்கு கூட சண்முகம் பேசினாரு. ஆமா, இந்த உணவு பழக்கம் ஜீரநீர் சுரந்தாவே எல்லா வேலையும் பண்ணும். அது இயற்கை, அவ்வளவுதான். இயற்கை 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 தான். அதுக்கு சமரசமே கிடையாது. அப்ப இங்க உடல் வேறு, மனம் வேறு. ரத்தத்தை நீங்க மற்றதெல்லாம் அது கூடி குறைஞ்சு மாறிட்டே இருக்கும். கூடி குறைஞ்சு மாறிட்டே வரும். உங்களுக்கு அந்த பக்க விளைவுகள் கரைய தான் அது சரியா இருக்கும். அந்த அந்த மருத்துவ ஆய்வு படசு அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க எனக்கு இதையும் அனுப்பிச்சு விடுங்க. ம். அனுப்பி விடணும். அது அவ்வளவுதான். அதுல வந்து எடை எப்படி குறைஞ்சிருக்கு, சளி எப்படி குறைஞ்சிருக்கு, சிறுநீர், அப்புறம் வந்து ரத்தம், அப்புறம் வந்து சர்க்கரை, இதெல்லாம் வந்து அந்த நடுத்தரமுக்கு வந்துடும், நார்மலுக்கு வந்துடும். என்னது? சரி. ம். அந்த அது இந்த இந்த சர்க்கரை அளவு கொழுப்பளவுல குறைஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரி. குறைஞ்சதுன்னா எல்லாமே சரி. அது மட்டும் இல்ல, இது இறுதியானதல்ல, மாறிக்கிட்டே இருக்கும். இது இறுதியானது அல்ல. உங்களுக்கு வந்து மன ரீதியாக சராசரி வேலைகள், உயிர் வாழ்வதற்கான அனைத்து தகுதி வரணும். உயிர் வாழ்வதற்கான எல்லா தகுதி இருக்கணும். அவ்வளவுதான். உயிர் வாழ்வதற்கான தகுதியை தவிர மற்றதுல இதுல ஒண்ணுமே இல்லை. உயிர் வாழ்வதற்கான தகுதி, உங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கும் சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்கும் இது வந்து இயற்கை உங்களுக்கு தகுதி. அஹ், அஹ், அந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? ம். சரி. அதனால அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா, ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரத்தம், சிறுநீர், இதெல்லாம் நம்ம ரத்த அழுத்தம் இதெல்லாம் பாக்குறீங்க. இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா இல்லை. அது வந்து 10 ஆகலாம், 12 போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா 12 காட்டுது. ஆனா அதுக்கான எந்த அறிகுறியும் அவர்கிட்ட இல்லை. இதுக்கு முன்னாட 6, 7 இருந்தப்ப என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் பண்ணுச்சு. என்னென்னமோ எதுவுமே பண்ண 10 வருஷம் அந்த பிரச்சனை. இப்ப அதெல்லாம் போயிட்டு எல்லாம் சரியா இருக்கு. அது வந்து 12 போயிருக்குது. அப்படின்னா அது என்ன 12 போகுது, யாரு கொண்டு போறாங்கன்னா அது உடம்பு தான் முடிவு பண்ணுது. அது ஏன் 12 இருக்கணும் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே. ஆனா பக்க விளைவு எதுவும் கிடையாது. அப்ப பக்க விளைவு எதுவும் இல்லை, உணவு கட்டுப்பாடுக்கு வந்தாச்சு. ஏதாவது சாப்பிட்டா தொந்தரவு பண்ணும். ஆமா, தொந்தரவு பண்ணதான் செய்யும். தொந்தரவு பண்ணித்தான் செய்யும். 100 முறை பண்ணா அது தொந்தரவு பண்ணும். 100 முறை கையில மின்சாரத்தை கையில வச்சுன்னா தொந்தரவு பண்ணத்தான் செய்யும். உடம்பு என்பது உடம்பு என்பது இயற்கையை வசப்படுத்தி நம்ம வந்து அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த உடம்பை தவிர வேற எதுக்குமே கிடையாது. நாம நினைக்கிறோம் வெள்ளைக்காரனுடைய சிஸ்டத்துக்கு வரணுங்கிற. வெள்ளைக்காரன் சிஸ்டத்துல கிடையவே கிடையாது. வெள்ளைக்காரன் எதுக்குமே தகுதி, எந்த நோயும் குணமாக்க முடியாது. அப்ப ரத்தத்தை நீங்க ஆய்வு பண்ணிட்டே இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? நாம் வந்து நம்ம நடுத்தரத்துக்கு வரணும், அவ்வளவுதான். அதே நேரத்துல வெங்கடேசன் அவ்வளவு பிரச்சனை இருந்தவர். எல்லா 10, 12 நோய் இருந்து எல்லாம் எங்க வந்துச்சு? அந்த 4, 5 பாயிண்ட் தான். ரத்தம் நார்மல், சிறுநீர் நார்மல், அவ்வளவு. அதோட முடிஞ்சு போச்சு. இவன் 100 விஷயத்தை எழுதி வச்சுக்கிறான். 100 விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டு 100ஐயும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இயற்கையில கிடையவே கிடையாது. இயற்கையில யாரு 100 விஷயம் பிரிச்சு எழுதி வச்சுட்டு எப்படி 100 பிரச்சனைக்கு அப்ப 100 மருத்துவம் சாப்பிடுவியா? அப்ப 100 பிரச்சனை, ரத்தத்துல ஒரு 100 எழுதியிருக்கான், சிறுநீர்ல ஒரு 100 எழுதியிருக்கான், அப்புறம் என்னென்னமோ எழுதியிருக்கான். அது உள்ள இருக்க உறுப்புகள் வேற, கணையம், கல், இதுக்கு ஒரு ஒவ்வொன்றுக்கும் 10 எழுதி வச்சிருக்கிறான். இதுல யார் சரி பண்றது? சரியா பண்ண முடியாது. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மூளையில புற்றுநோய் கட்டி இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அது பெருசா இருக்கு, அவ்வளவுதான். அதை தீர்க்கொள்ள முடியாது. இப்படித்தான் நான் அவனுடைய. அது நிரந்தரவும் அல்ல. அது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது தான். உணவு பழக்கம் மாற அது மாறிடும். சரியா?
சரிங்க. அந்த நடுநிலை பெற்ற உடல் வந்து நடுநிலை, இதுக்கு மேல இன்னும் உடல் எடை குறையாது அப்படின்னு வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லாமே நின்று போயிடும். சராசரி வேலைகள் நீங்க செய்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. கடுமையான வேலை செய்யறப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள் பழங்களையோ இனிப்போ நிறைய சாப்பிட்டு வேலை செய்யலாம். வயிறு கும்முன்னு ஆயிரும், வேலை செய்யலாம். வயிற்று நம்ம அந்த அந்த மாதிரி டெக்னிக்கலா நம்ம மாத்திக்கலாம். நம்ம வந்து கையாளலாம், உணவையும் கையாளலாம், வேலையும் செய்யலாம். வேலை செய்யறப்போ அந்த உணவு பாதைய இந்த இந்த நீர் பேச்சு நிறுத்திட்டு வேலை கிடக்கூடாதுங்கிறதுக்காக போதைப் பொருள் மாதிரி சாப்பிட்டுட்டு மீண்டும் அந்த போதைப் பொருள் எடுத்து சுத்தப்படுத்திக்கணும். அப்ப நமக்கு வந்து வேலையும் கிடக்கூடாது, வருமானம், இதெல்லாம் அடிப்படை. இப்படித்தான் நம்ம வச்சுக்கணும். அதுக்காக கடுமையான வேலை செய்யறப்ப இது விட்டுற வேண்டியதுதான். கடுமையான வேலை செய்யறப்ப கடுமையான வேலை என்ன தெரியுமா? கடுமையான வேலை உடல் உழைப்பு, வேர்வு கொட்டு, அந்த வேர்வு கொட்டுற மாதிரி வேலை தான் உங்களுக்கு கடுமையான வேலை. என்னம்மா என்ன சொல்லலாம், தோட்டத்து கடுமையான தோட்டத்து வேலை, கடுமையான எத்தனையோ தோட்டம். அந்த இன்னைக்கு தோட்டத்து வெயில்ல வேலையில வேலை செய்யும் போதுங்க, அங்க ஒரு களை வெட்டும் போது, காய் உரிக்கும் போது, வெயில்ல போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா பொழுதுக்கும் செஞ்சா அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அப்படி மாத்திக்கணும். அந்த அறிவை நம்ம கொண்டு வரணும். நீங்க வேலைங்கிறீங்க, அப்ப வேலைக்கு போகணுங்கிறீங்க, அப்ப என்ன பண்ணணும்? அந்த உடம்ப மாத்திக்க போதை தான் செஞ்சேன். அதுக்கு தான் எல்லாரும் என்ன பண்ணு, புகையில போடுறது, பீடி குடிக்கிறது, போண்டா திங்கிறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இந்த போதைக்கு தான். இது போக சும்மா திங்கிறான் பாருங்க, அங்கதான் அவன் மாட்டிக்கிறான். அது அவனுக்கு தெரியாது. இது போக இப்ப 12 மணிக்கு 10 மணிக்கு அவன் சாப்பிட்டா கூட தேவையெல்லாம் 12 மணிக்கு திங்கிறான் பாருங்க, அதுதான் உள்ள தங்கி அவனை ஆளை கொண்டுடுது. அது அவனுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா பசி அந்த இடத்துல வந்து அந்த உணர்வே இருக்காது, பசிங்கிற அந்த போலி உணர்வு இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுவான்? கொண்டு போனது திங்கொடுங்கிறதுக்காக திங்கிறது. அது என்னாக உள்ளேயே நின்று அழுகி போகும், போச்சு. அந்த பசிதாக கட்டுப்பாட்டில் இருந்தா உடம்பு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. என்னது? அதே அடங்கி கிடக்குது, அடங்கி கிடக்குது. ஜீரண நீர் அமைதியா இருக்கு. ஜீரண நீர் சொந்தா மறுபடியும் விஷமா மாறுது. ஜீரண நீர் அமைதியா இருக்கிறப்ப நீயே நோண்டுறதையா, அதுதான் இந்த மனம். மனம் எப்பவுமே அந்த நோண்டிட்டு தான் இருக்கும். ஏன்னா பழைய பழக்கம் ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பான். இப்படி எல்லாம் கற்பனை, அது 1,00,000 கற்பனை இருக்கும். நீங்க காணும் சண்முகத்தை காணுமே, வர சொல்லியிருந்தா 8 மணிக்கு வாங்க சொல்லி. பெங்களூர்ல இருந்து கவிதான்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் பாக்குறாங்களாமாங்க. அப்புறம் மாதிரி பயிற்சி பண்றீங்க, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அது நல்லா இருக்குதுங்க, முன்ன இருந்ததுக்கு பரவாயில்ல, நீங்க சேர்ந்து பயிற்சி எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னானுங்க. சரின்னு கேட்டா அப்படிங்க போன் நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னானுங்க. எல்லாருமே பள்ளிக்கூடத்துல, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாடம் படித்தால் மட்டும்தான் குணமாகும் தவிர எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது வைத்தியம் நினைக்கிறாங்க. வைத்தியம் தான் இது. எப்படி உடம்பை புரிந்து கொண்டு செய்கின்ற வைத்தியம். 100க்கு 99 பேருக்கு மருந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இயற்கை மருந்து என்னடமோ. அப்ப அவரு கூட நிறைய பேர் அவர் சொல்லியிருக்காரு, வெங்கடாச்சலம் கூட. இதெல்லாம் பாடம் படிக்கணும். பாடம் படிச்சு உடம்பையே புரிஞ்சு நீங்களே மருத்துவர் ஆறுது. அதுதான் நானே எனக்கு எவ்வளவு பேர் சொல்றேன், என் குரூப்ல நான் அனுப்புறேன். உங்களுடைய கலை இதெல்லாம் கலெக்ஷன் எல்லாம் அவன் கேக்குறாரு, என்ன மாத்திரை கொடுக்குறாரா, எதனா அங்கே பட்டு சேர்த்துக்குவாரா அப்படின்னு. கையே கூட தொட மாட்டாரு. அவ்வளவுதான். அவரு சொல்ற கண்டிஷனுக்கு நீ வரணும், நீயே தான் உன்னை நீ குணப்படுத்திக்கணும். அவர் சொல்ற சாப்பாடு சாப்பிடு. அதுதான் 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 அதுதான். ஏன்னா அதுதான் நமக்கு முன்னோடி. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளா இந்த சயின்ஸ், இந்த அறிவு நமக்கு தெரியல. நல்ல வேலை வெங்கடேஷன் ஒரு ஆள் வந்து தன்னுடைய நோயை குணமாக்கி காட்டினார். அதுதான் விஷயம். உலகத்துல முதல் முறையாக கொடூர் நோயான சக்கரை நோய், மூட்டு வலி, அவருக்கு ஏகப்படி 95 கிலோ எங்க, 63 கிலோ எங்க, அதெல்லாம் 5 மாசத்துல கரைக்கிறாரு இல்லையா? இதேதான் நமக்கும் கரையும். இது சாதாரண விஷயம். தைரியம் யாராவது கரைப்பாங்களா? முதல்ல யாராவது கரைப்பாங்களா? என்ன நடந்திருக்கு, என்ன யாருமே. நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. நீங்க 90 கிலோ ஆளு 60 கிலோ குறைச்சா நல்லா இருக்கு. ஏன் 60 கிலோ ஆளு 40 கிலோ வச்சு ரொம்ப மெலிசா இருக்கும்? ஏன் அப்படி? அது தவறு, அது தவறு. உங்களுக்கு அது இப்போ 90 கிலோல இருந்து 63 கிலோ வந்து அது அவருடைய எடை. 60 கிலோ இருந்து 40 கிலோ வந்து அது அவருடைய எடை. இதுதான் விஷயமே. அவரவர்களுக்கு எடை. என்னது? அவரவர் எடை. ஆமா. இப்ப என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோல இருந்து 58 வந்து இப்ப மறுபடியும் எனக்கு 1 கிலோ 1.5 கிலோ ஏறி இருக்கு. சும்மா ஏதாவது ஒரு சின்ன ஒரு லட்டு சாப்பிட்டு, அதாவது இந்த பேரிச்சம்பழம் லட்டு சாப்பிட்டதுக்கு எனக்கு 1 கிலோ ஏறி இருக்கு. 1 கிலோ. இன்னும் 2-3 லட்டு சாப்பிட்டா எனக்கு 3 கிலோ போயிடும். வெறும் நீர் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த வெறும் நீர் நம்ம போலியா காட்டும். அது ஒரு நாள்ல கரையும். அது ரொம்ப ஆச்சரியமா. அதான் ஏற்கனவே சொன்னேன், போன மாசம் எனக்கு 63க்கு வந்து வேற 51, இப்ப இன்னைக்கு பார்த்தா 60 இருக்குது.
அது அப்படித்தான் இருக்கும். ஒரு லட்டு சாப்பிட்டதுக்கு, லட்டுன்னா இது பேரிச்சம்பழம் ஒரு குழந்தைக்கு செஞ்சதுக்கு நான் 2 3 செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்டா சாப்பிட்டு இப்படித்தான். அவங்களுக்கு சளிகளி இல்லை. சளி இல்லாம இருக்கலாம், கட்டுப்பாடா இருக்கும். கொஞ்சோன்னு பாருங்க, இவ்வளோன்னு முட்டைக்கோஸ் சாப்பிட்டாவே வேண்டாங்குது. இவ்வளோன்னு முட்டைக்கோஸ் பொரியல் இவ்வளவுதான், சும்மா 2 ஸ்பூனு அதுக்கே போதுங்க. ஏன்னா அமைதியா இருக்கிறப்போ அது போதுன்னு தான் சொல்லுது. எனக்கு அது தெரியும். ஏன்னா அது இப்ப நமக்கு வெளிச்சம் வந்துகிட்டு இருக்குது, ஆற்றல் குறையாம வந்துட்டு இருக்குது, அதனாலதான் உடம்பு வேண்டாங்குது. அததான் 100 முறை இப்ப வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் 100 முறை சாப்பிட்டு பார்த்து விட்டு தான் நான் இதை சொல்லுகிறேன்கிறார். இதை விட இதெல்லாம் என்ன யாருமே செய்யாத ரகசியம். உலகத்துல யாரும் இப்படி செய்யவே முடியாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அக்டோபரா, இன்னைக்கு தேதி 6 ஆமா. இன்னைக்கு இந்த இது நோபல் பரிசு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு இயற்பியல் வேதியியல் பின்னொரு 10 நாள் அறிவிச்சிருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா எதிர்பார்ட்டல எப்படி உருவாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோபல் பரிசு. அது எப்படியா இருக்கட்டும். எப்படிடா எதிர்பார்ட்டல் உருவாக்குவீங்க? அங்கதான் எப்படி நம்ம எப்படி மாட்டுக்கறி தின்னுட்டே இருந்தா மாட்டுக்கறி சாரையும் சாப்பிட்டா அதுக்கான எந்த விளக்கமுமே கிடையாது. நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. ஆனால் உனக்கு அதே எதிர்பார்ட்டல் குறைஞ்சதான் நீ சாக போற. அதுதான் விஷயமே. யாரு அந்த நோபல் பரிசு கண்டுபிடிச்சா பாரு. அப்ப யாரும் ஆராய்ச்சி பண்ண தெரியுங்களா? வேற ஒன்னும் கிடையாது. இந்த புழுவு பூச்சி நம்ம உடம்புல ஒரு சதை எடுத்துக்கிறது, கடுகளவு எடுத்துக்க வேண்டியது, அதை ஆராய்ச்சி பண்றது. மனுஷனை ஆராய்ச்சி பண்றது இருக்குல்ல, மனுஷன் இருக்கிற ஒரு சதை எடுத்துக்கிறது, அதை ஆராய்ச்சி பண்ண அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க தவிர மொத்த உடலையும் மனதையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? மனிதனையும் நீங்க ஆராய்ச்சி செய்யணும். அதுக்கு தான் நான் அடுத்த முயற்சி பண்றேன். அடுத்த வேலை அதுதான், மனிதனை ஆராய்ச்சி பண்ண வைக்கிறதா. இதெல்லாம் நான் பண்ணிடுவேன். என் பொண்ணை வச்சுதான் பண்ண போறேன். அதுக்கு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? நாளைக்கு அவங்க கிளம்பி நாளைக்கு காலையில் அங்கே போயிடுறாங்க. அப்படியே வேலை அடுத்து இதே மாதிரி பேசி அவங்களுக்கு நம்ம பொண்ணை போய் இப்படி எல்லாம் இருக்குன்னு அவங்க சொல்ல வைக்கிறது. இதுதான் ஒரு வாய்ப்பு. ஒரு கல்வி கழகத்துக்கு உள்ள போகணும்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சமாச்சாரம்? போய் இந்த வெங்கடேசனுடைய கல்வி மட்டும் நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப புதுசா பாருங்க, நம்ம தண்ணீர் ஒரு மிகப்பெரிய ஒரு எரிபொருளுங்கிற இப்பதான் வர்றானுங்க. நாங்களே இப்ப சொல்றோம், நாங்களே 20 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பதான் பாத்தீங்கன்னா ஆமாம், தண்ணீர் வேறு மாதிரி தன்மையா இருக்கிறது. தண்ணீர் என்பது அது ஜவு மாதிரி, தண்ணி கீழே ஜவு மாதிரி ஒட்டிக்குது. இப்படி எல்லாம் பண்பு இருக்குதுங்கிறான். இன்னும் என்னமோ எழுதியிருக்கான் பார்த்தேன் நான். இந்த ஸ்வீடன்கார கூட சொல்லியிருக்காரு, நம்ம வரட்டுங்க நம்ம அடுத்தது செய்வோம் இருக்காரு. அந்த ஸ்வீடன்ல இதே மாதிரி அவர் செஞ்சே வச்சிருக்காரு. நாங்க கல்லூரியில காட்ட போறோம் அப்படின்னு. என் பொண்ணு வரட்டுங்க, அப்புறம் நம்ம பேசி பண்ணுவோம். அதெல்லாம் ரைட். அதெல்லாம் அந்த கல்லூரி மாணவர்களோட சேர்த்துட்டோம்னா இந்த நம்ம அறிவியல் வளர்த்தாக வேண்டி இருக்குது. அதே நேரத்துல இதை நிரூபிக்க வேண்டியது இருக்கு. நம்ம கலைகளை கொண்டு அவனாற்றில் நிரூப. இங்கிலாந்துக்காரன் தான் மருந்தவே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினான். இப்போ அவனேத சொல்ற நோயின்னு வந்துட்டு ஒண்ண முடியாதுங்கிறாங்க. இன்னைக்கு சும்மா சொல்லிக்கலாம், இம்யூனிட்டி வளர்க்கலாம், இதெல்லாம் எதுவும் சாத்தியம் இல்லை. இந்த நோபல் பரிசு தண்டத்துக்கு தண்டம். ஏன்னா நோபல் பரிசு பெற்ற பல விஞ்ஞானிகள் கொடுமையான நோய்களுக்கு ஆள்பட்டு இறந்து போனாங்க. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்க என்னது மருத்துவத்துக்குனே படிச்சுட்டு நோயாளி ஆயிடுச்சு ஆகுறாங்க. ஆமா, அப்புறம் என்னத்த போய் காரணம் அந்த ஜீரண நிறுத்த தெரியாது. அங்க மாட்டிக்கிட்டாங்க. எங்க ஜீரண நீர் இப்ப சண்முகம் கூட 12 மணிக்கு இந்த 4 மணிக்கு பேசினாரு. நான் சொன்னேன் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, நாளைக்கு சாதாரண உணவு சாப்பிட்டு பாருங்க. சாதாரண உணவு சாப்பிட்டா எல்லாம் தொந்தரவு பண்ணதெல்லாம் விட்டுறணும். சாதாரண உணவு சாப்பிட்டோம்னா தொந்தரவு பண்ண அந்த அப்படி சாப்பிட்டு தானே எல்லாம் கெட்டு போச்சு. இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆமா இருக்கு. மன ஆட்டமா ஆடுது. வீட்டுல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னோட வேலை என்ன? உன்னுடைய வேலை நீ எங்கிட்ட பேசல, நான் உங்ககிட்ட பேசல. இந்த மருத்துவத்தை பேசுறதுக்கு, இந்த மருத்துவத்தை பத்தி பேசுறவங்க நான் பேசலாம், ஒரு மருத்துவ ஆய்வறிக்கை பேசலாம். நான் அதை நம்பாதன்னு சொல்லுவேன், உன் மனதை நம்புன்னு சொல்லுவேன், உன் பயிற்சி நம்புன்னு, அவ்வளவுதான். மற்ற யாரும் உள்ள வர முடியாது. யாரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் சொல்லணும், மருத்துவத்தை நம்பாத இப்ப பண்ணுன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். மற்ற யாருமே உங்கள்கிட்ட யாரும் உங்களை கேள்வி கேட்டு அதை என்கிட்ட கேட்டீங்கன்னா அது பதிலே வராது. என்னது பதிலே வராது. ஏன்னா இந்த ஆராய்ச்சி என்பது இயற்கை பத்தி ஆராய்ச்சி பண்ண. நானே என்னதான் சொன்னாலுமே நான் என்னை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ண சொல்றேன். ஏன் நீ பண்ணல, எங்க வீட்டுக்காரப்ப ஏன் நீ பண்ணல, கேட்கவே மாட்டேன். அவங்க தலைவலி காய்ச்சலாம் என்கிட்ட பேசாத. ஏன்னா எப்படி குணமாகணும், இப்படித்தான் குணமாக முடியும். திருப்பி அவங்க சொல்றதுனாலதான் என்கிட்ட அதை பார்த்து பேச மாட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டா இருப்பேன்.
நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன், போறேன் வர்றேன். அவங்க முன்னாடி சின்ன சின்ன வேலை, இப்ப நாளைக்கு போறப்ப சின்ன ஒரு காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு போக வேண்டியிருக்கு, அது சரி என்னென்னவோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுன்றாரு. இந்த வண்டியை தூக்கி வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கவலைப்படணுமா அப்படின்னு தூக்கி தூக்கி வச்சு காமிச்சேன். அவ்வளவுதான். அப்ப நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் தகுதியாத்தான் இருக்கு. எந்த சூழலையும் சமாளித்து வாழுகின்ற தகவமைப்போடு தான், அந்த தகவமைப்பு, அந்த ஃபிட்னஸ், அதோட தான் இயற்கை நம்மளை படைச்சிருக்கு. இயற்கை சாதாரணம் இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி, வெள்ளைக்காரன் நினைக்கிற மாதிரியோ அல்லது இந்த மருத்துவ ஆராய்ச்சி சொல்ற மாதிரில உடம்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளைக்காரன் சொல்ற மாதிரி, வெள்ளைக்காரன் தான் நம்மளை போட்டு பைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறான். அவரு கூட என்னமோ கையில ஒரு மாதிரி சட்டை குளிஞ்ச மாதிரி இருக்குது. இது எப்ப இருந்து வந்திருக்குது? இது அந்த குளிஞ்ச மாதிரி அதை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அதெல்லாம் பார்க்கவே கூடாது, அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. அதெல்லாம் மேவீரு, அதெல்லாம் மேவீரு. எங்க மேவணுமோ எப்ப அதுக்கு தெரியும். நீங்க அதை பார்த்துட்டே இருந்தாலும் மேவாது. அது அந்த ஊத்தல் குறைஞ்சி நாக்குல வெள்ளைப்படியை நிறுத்தி நீர்ல 2 நாள் 3 நாள் போடுகின்ற பொழுது அது மாறும். அப்ப அவசரப்பட்டு போகவும் முடியாது. ஏன்னா இங்க 3 நாள் 2 நாள் 3 நாள் 3 நாள் 4 நாள் நல்ல அவரு மாதிரி இருக்கிறவங்க தான். அவர் பேர் என்ன, கம்பம் பெருமாறன். இன்னைக்கு கூட அப்படியே கூப்பிட்டுறானே, எங்கேயோ யாரோ இறந்துட்டாங்களா நண்பரே, யாரோ அங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க. சரி வேண்டாங்க அப்படின்றாங்க. டக்குன்னு நிறுத்திட்டு அந்த பதிவு கூட போடல. நான் எங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க அங்க வந்தேன் அப்படின்னு. ரைட் என்ன இந்த மாதிரி எதுவும் மாரடப்புல இறந்துட்டாங்க, ரைட் சரி அப்புறம் அதை பத்தி பேசலாங்க, நாளைக்கு பேசிக்கலாம் சார். டக்குன்னு நிறுத்திட்டேன். அது பதிவே பண்ணல நான். அதனால நேற்று வரல, நேற்று தான் செத்துருப்பாங்களா தெரியுது, அங்க போயிட்டாரு தெரியுது. சரி இருக்கட்டும். ஆக இந்த இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு நாம் அதன்படி வாழ்றதுதான் சரி. அதனாலதான் இயற்கை சட்டத்தை புரியாதவன் யாருன்னு வெள்ளைக்காரன் தான். அவன் நோபல் பரிசு வாங்கிட்டு இருக்கான். பார்த்தேன் நான். ஜப்பான்கார ஒருத்தன், அமெரிக்கார ஒருத்தன், அப்புறம் யாரோ ஒருத்தர், இவங்கெல்லாம் நோபல் பரிசு பெற்றவங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். நோபல் பரிசு பெற்றவனே மருத்துவத்தில், நான் கேட்கறேன், மருத்துவத்தில் நோபல் பரிசு பெற்ற நீ தப்பிச்சிருவியா, நோயிலிருந்து தப்பிச்சிருவியா? நல்லா யோசிச்சு பாருங்க. மருத்துவத்துல நீ நோபல் பரிசு வாங்கிட்ட, நீ என்ன சாகா வரம் பெற்றவனா? நீ என்ன ஆராய்ச்சி பண்ண? உனையினே ஆராய்ச்சி பண்ணீங்க. ஏதோ எலியையும் ஒரு சின்ன திசு ரத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்னன்னு கண்டுபிடிக்க போற? ஒண்ணுமா. இதைத்தான் விவேகானந்தர் கேட்டாரு. விவேகானந்தர் 100 வருஷம் முன்ன கேட்டாரு. ஏன் செத்து போன மனுஷன் அதை ஆராய்ச்சி பண்றீங்க, அப்புறம் விலங்குகளை ஆராய்ச்சி பண்றீங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு வாழுகின்ற மனிதனை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு கேட்டாரு. வாழுகின்ற மனிதனை எப்படி புரியும்? உங்களுக்கே தெரியுது இல்ல? இப்ப நீங்க உங்க ஆய்வு பண்ணி பார்த்துட்டீங்க, என்னென்ன வித்தியாசம்னு உங்களுக்கே தெரியுது. உடம்பு எப்படி நடந்திருந்த இந்த 15-20 நாளைக்கு முன்னாடி எப்படி உடம்பு எப்படி இருந்தது, இப்ப 20 நாளுக்கு எப்படி நடந்தது, அந்த கிருகற்பு என்னாச்சு, அந்த சோர்வு என்னாச்சு. நாம 2 நாளைக்கு ஒருக்க உணவு பழக்கத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, அது சுத்தப்படுத்துற உணவு. அப்ப என்னாச்சு? மயக்கம் என்னாச்சு, சோர்வு என்னாச்சு, அதுல எங்க போச்சு, தூக்கம் என்ன, ஏன்னா ஒழுங்கா வாங்கிட்டு இருந்தது இல்ல, எங்க போகுது? இதெல்லாம் சரியாயிட்டு இருக்குது. சிறுநீர் போக்கு, மலைப்போக்கு, இதெல்லாம் எல்லாமே சரியாகணும். சிறுநீர் போக்கு சரியாகணும், மலைப்போக்கு சரியாகணும், சுவாசம் சரியாகணும், தோல் மண்டலம் சரியாகணும், எல்லாம் சரியாகணும். உடம்புன்னு சாதாரண நினைச்சிட்டோமா? உணவு பாதை அது ஒரு 30 அடி இருக்குது. சுவாச பாதை அது ஒரு 4-5 மீட்டர் இருக்குது. ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான மீட்டர் போகுது. என்னையா அது? எப்படி என்னமோ சொல்லுங்க, இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அது சரியாது. அந்த இடியாப்ப சிக்கலை வச்சுதான் உன்னை நம்மளை போட்டு நம்புது. அவ்வளவு சீக்கிரம் உடம்பை புரிந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாட்டிக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இது இடியாப்பச்சக்கல் மாதிரி தான் நம்மளை வச்சிருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஜீரண நீர் நாம் நிறுத்தி பழகுகின்ற பொழுது அரைங்குறைமா நிறுத்தினாவே, வெங்கடேசன் சொல்றாரு, அரைங்குறைமா நிறுத்தினாவே உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். அப்ப அதுலயே போயிட்டு இருக்கணும். என்னது? அதுலயே தொடர்ந்து போகணும். ஆமா, அப்பதான் வெற்றி. கீழே இறங்குனீங்க அடி விழுது, கீழே இறங்குனீங்கன்னா மரண அடி தான். அப்படித்தான் அடி வாங்கியிருக்காரு. யாரு? சண்முகம். எது வாங்கியிருக்காரு? என்னமோ நல்லா சாப்பிடு, ஏதோ என்னங்க வழக்கம் போல இட்லி தோசை தின்றுப்பாரு, சளி ஏறிடுது. சளி ஏறினங்காட்டி எல்லாமே
அந்த மற்றபடி பெருசா லெவல்ல அந்த தலை சுத்து கிறுகிறுப்பு சளி சளி ஏறுனாவே எல்லா வேலையும் பண்ணும். சளி ஏறுனாவே பண்ணுங்க பண்ணுங்க. ஏங்க சளி தானுங்க ஆளை சாவடிக்கிறது. என்னது நம்ம சாப்பிட்ற உணவு சளினே 100 பேத்துக்கு தெரியாதுங்க. நம்ம சாப்பிட்ற உணவு சளினே உலகத்துல 2 சளி இருக்குதுங்க. திரவச்செளி ஒண்ணு, திடச்செளி ஒண்ணு. இட்லி வந்து திடச்செளி, பால் வந்து திரவச்செளி. இந்த ரெண்டையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கண் முன்னாடியே குழந்தைக்கு இட்லி ஊட்டுறாங்க. அந்த இட்லி ஊட்ட சொல்லி எங்கேயுமே கிடையாதுங்க. பழங்கள் பழம் வேக வைத்த பழம் தான் குழந்தைகளுக்கே வேக வைத்த பழம்னா நம்ம தடிமுண்டங்களுக்கு நமக்கு வந்து சுத்தம் தான். 16 வயசு வரைக்கும் தான் பழங்கள். அதுக்கப்புறம் உணவு நிறுத்திடணும். உணவு பழக்கத்தையே நிறுத்திடணும். சரி, அப்படின்னு உணவு பழக்கம் வேண்டாமா? இல்ல, கடுமையான வேலை செய்கிறப்போ அந்த வலி நிவாரணியாக போதைப் பொருளாக சாரையை எப்படி குடிச்சுக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு செய்ய வேண்டியதுதான். இப்ப புரியுதா? கடின உழைப்பு செய்கின்ற பொழுது உணவை என்னவா நீங்க நினைச்சு சாப்பிடுறீங்க? சாராயத்தை போல. என்னது? எதுக்கு அந்த சாராயம் போட்டுக்கிறோன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை செய்யறப்ப கை கால் வலி தெரியாம இருக்கிறதுக்கு எப்படி ஒரு நோய் வந்துட்டா வலி நிவாரணி போடுற மாதிரி இந்த உணவை வந்து வலி நிவாரணி மாதிரி பயன்படுத்துறோம்னா வேலை செய்யறது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த உணவு பழக்கத்தை என்ன சாப்பிட்டு அது வெளியெடுக்கணும். என்ன சாப்பிட்டீங்களோ அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? அந்த வேலைக்கான சம்பளம் கிடைச்சிருது, உடம்புக்கான வைத்தியரம், உடம்புக்கான மருத்துவராக நீங்க மாறிக்கிறீங்க. இந்த நீங்க புரிதல் வரணும். அதை விட்டு சாப்பிடலையேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நீ அவர் கொஞ்சம் ஆமா அவரு கொஞ்சம் குழப்பவாதி. ஆமா அப்புறம் ஆமா அது வேற சொன்னாரு. அவரு அவரு 6 மாசத்துக்கு முன்னாடியே காய்கறி பறிச்சு செஞ்சாரு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 2-3 நாளே எடுத்தோடனே ஸ்பீடா போய் கூட செய்யலாம். 6 மாசம் காய்கறி பயிற்சி செஞ்சவருக்குலாம் அப்படிலாம் கணக்கு கிடையாது. எடுத்தோடனே 21 நாள் வரைக்கும் நீர் பயிற்சி செஞ்சு ஒரு காய்கறி சாப்பிட்டு கூட பண்ணலாம். நான் அப்படி கொடுக்கறது இல்ல. நான் வந்து மெல்ல தான் கொடுக்கறது. அதனால அதெல்லாம் இந்த மாதிரி 1 லட்சம் முறை இருக்குது. நான் டக்குன்னு மாத்திட்டே போவேன். அப்படி பாத்தீங்கன்னா மரணத்துல சிக்கி இருக்கணுக்கு வந்து 3 நாள் தண்ணியில போட்டு நான் குணப்படுத்தி இருக்கேன். அதெல்லாம் வேற. அதெல்லாம் வந்து தைரியம் வேணும். நீங்க வேலைக்கு போறீங்க, இருக்கிறீங்க, பல வகையான சிந்தனை இருக்கிறீங்க, மெல்ல கொண்டிருப்படான்னு சொல்லும் பொழுது இந்த குடும்பம் வந்து உள்ள பூந்துக்குது. யாரு வந்து பூந்துக்கிறாங்க? இவங்க ஆக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. புருஷன் ஐயோ அதை தின்னுதாயே நோய் வந்துச்சுன்னு இவருக்கு சொல்லவும் தெரியாது. அதை திங்கறனால ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. நினைச்சுக்கிறாங்க நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படி கிடையாது. அப்படி சொன்னாலுமே ஏன்னா அவங்க அப்படி என்னதான் சொன்னாலுமே மாணவர் தான் கேட்கணும், பயிற்சியாளர் தான் கேட்கணுமே தவிர மாணவருடைய பொண்டாட்டி பிள்ளைய பசங்களை கேட்கவே முடியாது. அதைத்தான் சொன்னேன். நீ வந்து என்கிட்ட மட்டும் பேசி உன்னுடைய ரிப்போர்ட்டை யாருக்கும் காட்டாது. இனிமேல் ரிப்போர்ட்டை எடுக்காத. சும்மா பார்த்து என்ன பண்ண, உனக்கு உடம்பு நல்லா இருக்குது, ரைட்டு. அப்புறம் நான் கேட்டேன், மண்டையில வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி மண்டையில வலிக்கிறவா இருக்குன்னு சொல்றேன். இப்ப எங்க போச்சு? அது அப்படியே இருந்து இப்ப காணுங்க. அதான் சொன்ன, இதுதான் மாறிட்டே இருக்குன்னு சொன்னேன். அப்படியே இருந்து இப்ப எங்க போச்சு? கணையா போச்சு. சரி நெஞ்சு எரிச்சுட்டே இருக்குன்னு வாந்திக்கு வரும். அதெல்லாம் ஒன்னையும் காணுங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒண்ணு இருக்காது. இதெல்லாம் அது பண்ணிட்டே இருக்கு உடம்பு. இப்ப உனக்கு எப்படியாவது கமுத்தி கீழே உள்காட்டணும்ல. என்னது உனக்கு என்ன பண்ணு? கீழே கவுத்துடலாமே பாக்குதுங்க. ஆமா, எல்லா வேலையும் பண்ணும். நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. காய்கறி தண்ணீர் 2 நாளைக்கு ஒருக்கா இப்படியே போட்டே போங்க. அது ஏற்கனவே நீங்க ஒரு 15 நாள் 20 நாள் போயிடுச்சுன்னா அந்த உடம்பு கரைய ஆரம்பிச்சுனாவே தண்ணீர் தான் கிடைக்கும். தண்ணீர் காய்கறி அந்த அது 36 மணி நேரமோ 48 மணி நேரம் உங்களுக்கு தெரியும். அந்த மயக்கம் கிறுகிறுப்பு வரலினாவே நீங்க நீட்டிச்சுக்கலாம். என்னது? அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. மயக்கம் கிறுகிறுப்பு இல்லை அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணலாம்? நீர் பயிற்சி எந்த அளவுக்கு நீர் பயிற்சியை நீட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த விஷத்தை வேகமா இழுத்துட்டு வந்து இறப்பில நெப்பி விட்டுரும். இந்த தண்ணி சொட்டு போட்டு டப்பா நடுற மாதிரி அந்த விஷத்தை கொண்டாந்து இறப்பில நெப்பி தொண்டை வரைக்கும் வரும். அப்ப என்ன பண்ணோம்னா நல்லா வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு முருங்கைக்காயோ மாங்காயோ முட்டைக்கோசோ நல்லா வேக வச்சு கஞ்சி மாதிரி குடிச்சு இறக்கி விட்டுற வேண்டியது. அப்ப உடம்பு உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்க போராடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தான் உடம்பு என்ன பண்ணான்னு யோசிக்கணும். இந்த உடம்பு பல வகையான சாதனை புரியக்கூடியதுதான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் முதல்ல உயிரை தக்க வைத்துக்கணும். உயிரை தக்க வைக்கணும். நோய் இல்லாம இருக்கணும். அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் சாதனைக்கு போகணும். நீ சாதனை போட்டு நோயற்ற வாழ்வை குறைவற்றலாம். அதுதான் முதல் அடிப்படை. அதுக்கப்புறம் தான் சாதனை. நீங்க நோயற்ற
இந்த கதை தெரிஞ்சனுடைய நீ எவ்வளவு சம்பாதம் பண்ண அப்புறம் யார் வேணான்றாரு? யாரு வேண்டாங்கிறாங்க உனைய? அது கொஞ்ச நாள் ஆகும். இப்ப வெங்கடேசலம் புரிஞ்சுக்கிற மாதிரியோ நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் வர்றதுக்கு பயமா இருக்கும். புரிதல் வர்றதுக்கு பயமா இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா இவர் நம்ம திருமாறன் வந்து 30 நாள் தைரியமா போட்டிருக்காரு இல்லையா? 20 நாள் கருப்பட்டியில 30 நாள் தண்ணின்னு. அப்ப வந்து இந்த தொடர்பே இல்லைங்கட்ட, வெறும் தொலைபேசியில தான் பேசுவேன் நான். அந்த அப்ப வந்து இந்த கூகுள் மீட் இருக்குது, இந்த மண்டை எனக்கு ஏறவே இல்லை. எனக்கு இப்ப இந்த கூகுள் மீட் ஆரம்பிச்சே இப்ப கிட்டத்தட்ட 10 மாசம் தான் ஆகுது. இது இது கூகுள் மீட் வந்து 7-8 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே வரவே இல்லை. சலிச்சு போச்சு, என்னடா சொல்லி 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 அப்படின்னு. அப்புறம் தான் நானே யோசனை பண்ணி சில பேர் சொன்னாங்க இப்படி ஒன்று இருக்குங்க போடுங்கன்னு சொன்ன கேட்டது இந்த வகுப்பு. அதனால இந்த வகுப்பு வேகமாக நடந்துட்டு இருக்குது. அப்போ அவர் செய்யறப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செய்யும் பொழுது ஆனால் தொலைபேசி தினம் பண்ணிடுவேன். தினம் விரட்டு வேணும், எதை ஆச்சுன்னு என்ன சொல்றது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் நல்லா போச்சு. சர்க்கரையில படப்படப்படப்படன்னு 10ஆவது நாளே போய் செக் பண்ணி பார்த்துருக்கோம், எல்லாம் நில் ஆயிடுச்சு. எல்லாமே இந்த உடம்பு கரைய ஆரம்பிச்சது. அப்புறம் போட்டு அவருக்கு அது ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு. அப்பா நரம்பே இத்து போச்சு. அவ்வளோ ட்ரக்கு அவ்வளவு மோட்டா இருந்தா இன்னும் மோட்டா இருந்தா இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருங்களா? ஆமா, 22 கிலோ குறைஞ்சிருக்குதுங்க. இப்ப இருக்கிறதுல இருந்து இப்போ அவர் எத்தனை, நான் 50-52 இருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளவு கெட்டு போன சதைங்க, வெறும் உப்பு தானே, உப்பு சதையும் தானே, அவ்வளவு அரிசி போய் கிடந்ததுங்க. நரம்பு மண்டலமே சொல்றாரு, எனக்கு நரம்பு மண்டலமே அவுட்டுன்ட்டாரு. அவரே சொல்றாரு நரம்பு மண்டலமே போச்சு, குடல் புண்ணு போச்சு. குடல் புண்ணுன்னா சாதாரண குடல் புண்ணு இல்லை, திங்கிறது அளவு கடந்த தீ. 3 வேளையும் சாராயம், 3 வேளையும் இறைச்சி, இது சிகரெட் வேற, என்னென்ன போடணும் அத்தனையும். ஆனா சாகல பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குது. இந்த போல பண்றவன் செத்துருப்பான், ஆனா சாகாமே வந்திருக்காரு பாருங்க. அதான் சொன்ன, சாகாமே இருந்திருக்கிறீங்க பாருங்களேன், இவ்வளவு தப்பு பண்ணியுமே உங்களுக்கு பாருங்களேன் அப்படின்னு. அதுதாங்க நம்ப முடியலைங்கிற. அவரு இயற்கையை பக்கம் வரணுன்றதுக்கு இயற்கையை விரும்புது அவரு. அதான் சொன்னேன், அவ சின்ன தப்பு பண்ணாவே போட்டு எரிஞ்சிருது, இவ்வளவு தப்பு பண்ணி நீ தப்பிச்சிருக்கு பாரு. அவரு பார்க்காத, அவரு சொந்தக்காரல டாக்டர்ல, அவங்க சொந்தக்காரல பெரிய டாக்டர் தான், அவனுக்கெல்லாம் சேர்த்து போயிட்டான்னு இன்னும் இவரோட உயிரோட இருக்காரு. இவர் வைத்தியம் பார்த்தவனும் சேர்த்து போயிட்டான். வைத்தியம் பார்த்தவன்ல வைத்தியம் பார்த்த டாக்டர் எல்லாம் சேர்த்து போயிட்டானுங்க, இவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் எல்லாம். ஆனா இவர் என்ன உயிரோட இருக்கு. நான் சொன்னேன் இதுதான் என் இயற்கைன்னு, இதுதான் இயற்கை. அதுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. வேற என்ன சந்தேகம் இருந்த கேளுங்க மேடம். காலை இன்னைக்கு வந்து பொதுவா பேசிட்டு பாடமே படிக்கல. நாளைக்கு அனிமே காலையில 10 மணிக்கு மேல என்ன கூப்பிடுறேன் உங்களுக்கு, சரியா? காலையில வகுப்பு இருக்காது, சரியா? நன்றி.